அத நான் ஒண்ணு சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணுவோமா? என்ன ராதிகா? இன்னைக்கு நைட்டு மாமாவுக்கும் அந்த தனத்துக்கும் நம்ம முதலிரவு ஏற்பாடு பண்ணுவோமா? ஏய், என்னடி சொல்ற? ஆமாத்த, நாமளே ஏற்பாடு பண்ணுவோங்கிற. ஏய், அவ இந்த வீட்ல என் மகனோட சேர்ந்து வாழக்கூடாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழாமலே இருந்துவாங்க. இது வேறயா? இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு 3 மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீ முழுகாம ஆகல, உனக்கு புள்ள பெத்துக்கிற தகுதி இல்ல, அதுக்காக என் புள்ள கூட வாழ தகுதி இல்லன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவேன். பாத்துக்க. நீ வாடி. என்ன ராதிகா, நான் பேசுறது சரிதானே? ரொம்ப சரியா பேசுனீங்க. இது போதும். எனக்கு தெரிஞ்சு அவ இன்னும் புருஷனை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதுக்காக தான் கதிர் மாமாவை நேத்து ரூமை விட்டு வெளியே வந்து ஹால்ல படுக்க சொல்லிருக்கா. கதிர் மாமாவோட மூச்சு காத்து அவன் மேல பட்டா கூட என்னால இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு சொல்லி ராத்திரியா பைய தூக்கிக்கிட்டு அவ புருஷன் வீட்டுக்கே ஒரு நாள் ஓடிடுவா. இது அண்ணா அண்ணியோட தனிப்பட்ட விஷயமா? இது அவங்க வாழ்க்கை. இந்த விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமா?